மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நம்பர் ஒன்னா இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. பயப்பிடிச்சிட்டான். ஓய் திடீர் எமோஷனல். என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்ற என் செயலாளரே. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அமைச்சர்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. நான் பேசி முடித்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. சிபிஐ வழக்கு இருக்குதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம்தான் நான் வந்து உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய. என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினைச்சிருந்தாங்க. இப்போ போன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்க முதல்வர் என்பது தெரிவிச்சு. எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினமும் தினசரி பேப்பர்ல பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றதுதான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். சின்ன பையன் சார், ஆனா அந்த மாதிரி பேசலையே. கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம நீங்க முடிச்சிருங்க. நீங்க பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி, இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டு காட்டிட்டு போய். நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இது என்ன ரூட்ரா? நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம் 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி எண்ணத்தையோ நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்ன மச்சான் கோச்சினியா சொல்றா? கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுங்க கோச்சு
அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பட்டா கொடுத்து இடத்த காணோம். எந்த இடமுமே இல்ல, கலெக்டருக்கு தெரியும். எல்லாமே போலி பட்டா. போலி பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போலி பட்டா கொடுத்து இடமே இல்ல. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. உறுப்பினர் பேசுவாங்க. உட்காருங்க சார், சொல்லிட்டீங்க, உட்காருங்க. உட்காருங்க பேசுவோம். உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். இல்ல நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன், முடிச்ச வரைக்கும் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சுக்க வேணாம். இந்த ஆட்சியில ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? உதவி பெறணும் சொல்ல முடியும். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு நீடா. அதனால்தான் எங்கள் முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. வைத்தறிச்சலின் உச்சத்துல பேசிக்கிறீங்க நீங்க. இல்ல கிடைக்காது. உனக்கு போய் ஓ வேலை என்னவோ அதை பாரு. பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பேசுறதே வேண்டாமா? இப்படி கத்திட்டு இருந்தா நான் அனுமதிக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் நான் சொல்ல முடிய வரை விடுங்க, உட்காருங்க. I am speaking, no cross speaking. Sit down please. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். முக்கூர் சுப்பிரமணியம் உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன், இருங்க கேட்கறேங்க. ஒரு ஒருத்தர் இருங்க கேட்கற, உட்காருங்க. தவளை மாதிரி குதிச்சுக்கிட்டு குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவைக்குள் நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீ உட்காருங்க, நீ உட்காருங்க, நீ உட்காருங்க, 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 உட்காருங்க. ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.